அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம 4 வாரத்துல நம்மளோட முடி வளர்ச்சிய டபுளா மாத்தக்கூடிய சீக்ரெட் ஹேர் பேக்க தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறையில தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவ முழுமையா கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு 100க்கு 90% மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, முடி உதிர்ற பிரச்சனை தான். என்னதான் பார்த்து பார்த்து ஷாம்பு, ஹேர் பேக்கு, இன்னும் ஆயில்னு யூஸ் பண்ணா கூட நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா, எதெல்லாம் நல்ல பொருள் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோமோ, அது எல்லாத்துலயுமே நிறைய கெமிக்கல் இருக்கு. அதனால தான் நமக்கு ஏற்கனவே ஒரு 50 முடி உதிர்ற மாதிரி இருந்தா கூட, அதெல்லாம் போடும்போது நமக்கு 100, 150 முடி தினமும் உதிரக்கூடிய வகையில தான் இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே ட்ரெடிஷ்னலுக்கு நம்ம மாறிக்கணும். பாரம்பரியமான முறையில இருக்கக்கூடிய மூலிகை வைத்தியங்கள் தான் நம்மளோட தலைக்கு எப்பவுமே எந்த விதமான பிரச்சனையுமே குடுக்காது. நாள்பட நாள்பட நீங்க யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே மூலிகைக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது உள்ளுக்கு சாப்பிடக்கூடியதா இருந்தாலும் சரி, முகத்துக்கு போடுறதா இருந்தாலும் சரி, தலைக்கு போடுறதா இருந்தாலும் சரி, மூலிகைய நீங்க 100% நீங்க நம்பலாம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம ஒரு மூலிகை முறையில, ட்ரெடிஷ்னல் முறையில ஒரு ஹேர் பேக்க தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்க வாரத்துல 2 தடவ நீங்க பயன்படுத்தலாம். தொடர்ந்து 1 மாதம் 4 வாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட முடி ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ரொம்ப திக்காவும் இருக்கும். சின்ன சின்ன முடி வளர்றதெல்லாம் கூட நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இப்போ அந்த ஹேர் பேக்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு ஹேர் பேக்குக்கு என்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துரலாம். முதல்ல வெந்தயம், அடுத்தது சீயக்காய் பொடி, அடுத்தது செம்பருத்தி இலை அல்லது பூ, அடுத்தது நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது கற்றாழை. இந்த பொருளை எல்லாம் எப்படி நம்ம தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் நாளே நீங்கள் வெந்தயத்தை 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கணும். அடுத்த நாள் ஊறிய அந்த வெந்தயத்தை எடுத்து செம்பருத்தி இலை அல்லது பூ போட்டு நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அதை எடுத்து அதில் சீயக்காய் பொடி 1 ஸ்பூனும் கற்றாழை ஜெல்லும் சேர்த்து அதில் 1 ஸ்பூன் நீங்கள் ஆயிலை கூட தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 1 தடவை போட்டால் கூட போதும். ஆனால் 2 தடவை போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த பேக்கை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி உதிர்றது நல்லாவே குறையும். நீங்கள் ஒரு 15 நாளில் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். அடுத்தது நம்மளோட ஹேர் ரூட், முடியுடைய வேர்க்கால்கள்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். அடுத்தது டேண்ட்ரஃப் குறையும். இன்னும் நம்மளோட முடி நேச்சுரலாகவே ரொம்ப திக்காக இருக்கும். எப்போவுமே மெல்லிசாக இருக்கக்கூடிய முடி கூட ரொம்ப திக்காக வளர ஆரம்பிக்கும். இன்னும் உங்களோட உடல் சூட்டை எல்லாம் தணிச்சு இது உங்களோட முடியை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும். உங்களோட தலை பகுதியவே நல்ல கூலிங்காக பார்த்துக்கும். இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. ரொம்ப பவர்ஃபுல் எஃபெக்டிவான ட்ரெடிஷ்னல் சீக்ரெட் தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு பின்ன நீங்களே மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்ன முறைப்படி, நான் சொன்ன அளவில் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி உங்களோட தலையில் அப்ளை பண்ணுங்கள். இதில் கூடவோ குறையவோ இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும். இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். கடைசியாக நீங்கள் சீயக்காய் தூள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. இன்னும் ஷாம்பு அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களோட முடியினுடைய வேர்க்கால்கள் பாதிக்கப்படும். அதனால் சீயக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமான முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய, முடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய 100% ஒர்த்தான ப்ராடக்ட் சீயக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. சீக்ரெட் ஹேர் வாஷ் சீயக்காய் தூள். இதை நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நீங்கள் ஹேர் பேக்காக கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது 100% ஹெர்பல் மட்டும்தான். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதை பற்றின பதிவுகளை அடுத்தடுத்து நம்ம போடலாம். இன்னும் நம்மளோட சேனலில் பாரம்பரியமான
ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம டிப்ஸாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முகத்திற்கா இருந்தாலும் சரி, தலைமுடி பராமரிப்புக்கா இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்துக்காக இருந்தாலும் சரி, இது போல ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.